ரஷ்யாவோட ஏர்பேஸ் மேல உக்ரைன் சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய ட்ரோன் அட்டாக்கை பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நம்ம ஒரு 2 வீடியோவும் பார்த்துருப்போம். ஆனால் இதில் ஏகப்பட்ட மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் ஆனது ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நேற்று கூட நான் ஒரு கமெண்ட்ஸில் சொல்லியிருப்பேன். ஒரு வீடியோக்கு கீழே ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, என்ன ப்ரோ ரஷ்யா வந்து A50 AWACS விமானங்களை இழந்துட்டதா சொல்கிறாங்களே, உண்மையிலே ரஷ்யாவோட பாம்பர் ஃப்ளீட்டை இழந்ததை விட இந்த A50 AWACS விமானங்களை இழந்தது ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்குன்னு. ஆனால் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்க மாதிரி இந்த இடத்துல 2 ரஷ்யாவோட A50 AWACS விமானங்களை ரஷ்யா இழக்கல. இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட மிஸ்இன்ஃபர்மேஷன்ஸ் ஆனது இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, உக்ரைனால ஷேர் பண்ணப்பட்ட அந்த அஃபிஷியல் வீடியோல இருந்து இதுக்கான எவிடன்ஸ் தான் எடுக்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் கேதாம் புக்ஷம் டிபி ட்ரெண்டிங்ஸ். ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக அந்த எஸ்பிஐயோட வீடியோ, அந்த ஸ்பைடர் வெப் ஆப்ரேஷனோட வீடியோன்றதை நம்மளால் இந்த இடத்துல ஃபுல்லாக வைக்க முடியாது. ஸோ சின்ன சின்ன கிளிப்ஸை நான் ஆட் பண்ணுறேன். அதேமாதிரி அந்த வீடியோட ஸ்க்ரீன்ஷாட் ஆட் பண்ணுறேன். கடைசியில் இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறமா அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி கொஞ்சம் கம்ப்ரஸ் பண்ணி அந்த வீடியோ காமிக்கிறேன். இந்த கிளைம்ன்றது எப்படி ஆரம்பிச்சிருக்கு, இல்லை இதில் உண்மையிலேயே எந்த அளவுக்கு விமானங்கள் இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, 41 விமானங்கள் ரஷ்யா இழந்துட்டாங்கன்றது இந்த இடத்துல ஒரு சுத்தமான பொய், ஒரு அப்பட்டமான ஒரு பொய் பிரச்சாரம்னு சொல்லலாம். 41 விமானங்கள் முழுசாக அந்த இடத்துல இழப்பு ஏற்படலை. மேக்ஸர் டெக்னாலஜிஸ் இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல உக்ரைனுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய இல்ல உக்ரைனுக்கு டேட்டாஸை வழங்கக்கூடிய அமெரிக்காவோட ஒரு சேட்டலைட் நிறுவனம், இவங்க கிட்ட இருந்து தான் இந்த செயற்கைக்கோள் புகைப்படங்களை அதிகமாக வாங்கி உக்ரைன் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய அந்த சேட்டலைட் இமேஜஸ் அனலைஸ் பண்ணி பார்க்குறப்போ கம்ப்ளீட்டா எத்தனை விமானங்கள் ரஷ்யாவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னா, ஓவரால் ஏர்பேசஸ் எது இதெல்லாம் பாதிப்புக்குள்ளாச்சோ மொத்தம் 13 விமானங்களை இழந்திருக்காங்க. அதில் 8 Tu-95 பாம்பர்ஸும் 4 Tu-22 பாம்பர்ஸும் ஒரு AN-138 ஏர்கிராஃப்ட்ன்றதும் அடக்கம். ஸோ 41 விமானங்கள்ன்றது இந்த இடத்துல உக்ரைனால அதிகமாக எக்ஸாகரேட் பண்ணி சொல்லப்பட்டு அதோட கவுண்ட்ன்றது அதிகமாக காமிக்கப்பட்டு இருக்கு. சைக்காலஜிக்கல் வார்ஃபேராகவும் இப்போ இதை உக்ரைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரிஜினல் கவுண்ட்ன்றது வெறும் 13 விமானங்களோட முடிஞ்சிருச்சு. ஸோ உக்ரைன் சொன்ன கணக்கில் 3ல் 1 தான் இந்த இடத்துல ஒரிஜினல் கணக்காக இருக்கு. அப்படின்னா இது ரஷ்யாவுக்கு இழப்பெல்லாம் கிடையாதா? ரஷ்யாவுக்கு இந்த அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்குன்னா அது எந்த கணக்கில் எடுத்துக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ரஷ்யாவுக்கு இது ஒரு பெரிய டிசாஸ்டர் தான். அவங்களோட ஏவியேஷன் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோட பேர்ல் ஹார்பர் அட்டாக் கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு இது ஒரு பெரிய சம்பவம் தான். ஆனால் விமானங்களோட எண்ணிக்கையை நம்ம பார்த்தோன்னா இவங்க உக்ரைன் சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த இடத்துல இழப்புகள் இல்லைன்றது தான் உண்மை. சரி, மெயினான மேட்டருக்கு வருவோம். இப்போ உக்ரைன் இந்த ஒரு கிளைமை வைக்கிறது காரணம், இல்லை என்கிட்ட பேசின சில நபர்களே இந்த இடத்துல ப்ரூஃபாக காமிச்சது இதே ஒரு சேட்டலைட் கம்பெனி கிட்ட இருந்து வந்த இந்த ஒரு இமேஜ் தான். இந்த இமேஜை நீங்கள் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், ரஷ்யாவோட ஒரு A50 AWACS விமானம், அதோட மேலே அந்த ரேடார் டோம்ன்றது ஒரு மாதிரி ஏதோ ஒரு கருப்பு கலரில் ஒரு ஸ்மோக் வர மாதிரி இதை ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. இதை தான் ஒரு கன்ஃபர்மேஷனாக காமிச்சாங்க. அதாவது என்கிட்ட பேசினவங்க இல்லை நிறைய நியூஸ் மீடியாஸில் வந்து ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும். இங்கே பாருங்கள், இந்த விமானம் மேபி டேமேஜ் பண்ணப்பட்டிருக்கலாம், அந்த இடத்துல இருந்து கரும்பகி கிளம்புதுன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது ஒரிஜினல் ஸ்மோக் கிடையாது. இந்த கவர் மேலே கவர் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த டயர்ஸோட இமேஜும் அதோட ஷேடோவும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு இல்யூஷனாக அந்த இடத்துல கிரியேட் பண்ணியிருக்கு. மற்றபடி அந்த விமானத்துக்கு எந்த ஒரு பாதிப்புன்றது ஏற்படலை. இது வந்து ஆக்சுவலாக அந்த டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஸ்ட்ரைக் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இந்த ஃபோட்டோன்றது அந்த நிறுவனத்தால் எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த எஸ்பிஐயோட வீடியோவில் ஒரு சம்பவத்தை காமிச்சிருந்தாங்களே ப்ரோ, நேரடியாக போயிட்டு உக்ரைன் ரஷ்யாவோட அந்த A50 AWACS மேலே அந்த ட்ரோனை விட்டு மோதி அதுக்கப்புறம் அதோட சிக்னல் லாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய ஃபுட்டேஜஸ் இருந்துச்சு ப்ரோ. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? அப்புறம் அதுவும் ஃபேக்கான்னு கேட்டிங்கன்னா அந்த வீடியோ ஃபேக் கிடையாது. ஆனால் அந்த வீடியோவில் ஒரு விமானத்தை காமிச்சிருப்பாங்கல்ல, அதை பற்றி நம்ம பேசியானோம். கடைசியில் அதுக்கான பதில் இது எல்லாத்தையும் நான் சொல்லி முடிக்கிறப்போ உங்களுக்கே தெரியும் அது என்ன வகையான விமானம், இந்த இடத்துல உக்ரைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோட ஒரு சின்ன ஃப்ரேம் இதை பாருங்க. இந்த ட்ரோன் போயிட்டு அதை இம்பாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு சைடில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு விமானமும் இதே A50 AWACS விமானம் தான். அந்த விமானத்தை போயிட்டு இந்த ட்ரோன் அடிக்கிறப்போ நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், பக்கத்துல இருக்கக்கூடிய அதே வகையான விமானத்துல இன்ஜின்ன்றதே கிடையாது. இன்ஜின்ன்றது இல்லைன்னா ஒன்று இந்த விமானங்கள் சர்வீஸ் யார்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கணும். அப்படி இல்லையா, ரஷ்யாவுக்கு இந்த எக்கனாமிக் சாங்ஷன்ஸ் போட்டதுக்கு அப்புறமா நிறைய ஸ்பேர் பார்ட் பிரச்சனை வந்தது. அப்படி ஓரங்கட்டி வச்சிருக்க அந்த விமானத்திலிருந்து அவங்களுக்கு தேவையான ஸ்பேர்ஸை எடுக்கிறதுக்காக ஜஸ்ட் ஸ்பேர் பார்ட்ஸ்க்காக மட்டுமே அந்த ஒரு விமானத்தை யூஸ் பண்ணியிருக்கணும். சரி, ஓகே ப்ரோ, பக்கத்தில் இருந்த விமானம் மேபி சர்வீஸ்க்கு வந்திருக்கலாம், இல்லாத அவங்க டீகமிஷன் கூட பண்ணியிருக்கலாம். ஆனால் நாங்கள் அடித்தது இந்த ட்ரோனை தானே. இந்த ட்ரோனை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கன்னா அதையும் சொல்கிறேன். அப்படியே இந்த வீடியோ ஃப்ரீஸ் பண்ணிட்டு இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் நடந்துச்சுல்ல, அந்த ஒரு விமானத்தோட அந்த ரைட் விங்குக்கு கீழே பாருங்க, அதில் 2 இன்ஜினாவது இருக்கணும். ஆனால் அதில் ஒரு இன்ஜின்ன்றது கிடையாது. அந்த இன்ஜின்ன்றது கிடையாதுன்றது தாண்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்ஜினோட அந்த ஃபேன் பைல் கவர்னு சொல்லுவாங்க, இன்ஜினோட பின்னாடி இருக்கக்கூடிய பகுதிகள், அது அட்டாச் ஆகக்கூடிய அந்த ஒரு இடம், அதுன்றதுமே கிடையாது. ஸோ இந்த இடத்துல கம்ப்ளீட்டாக உக்ரைன் ஸ்ட்ரைக் பண்ணதா சொல்லக்கூடிய அந்த 2 விமானங்களும்
ரஷ்யாவோட சர்வீஸ்ன்றதுலேயே கிடையாது. சர்வீஸ்ன்றதுல கிடையாதுன்றதையும் தாண்டி அவங்களோட பழைய விமானங்களை ஸ்பேருக்காக யூஸ் பண்ணுறது, இல்லை வேற ஏதாச்சும் டீகமிஷன் பண்ணிட்டு அதுலேருந்து எதெல்லாம் உருவ முடியுமோ உருவத்துக்காக வச்சிருப்பாங்கல்ல, தேவையில்லைன்னு தூக்கி போட்ட ஒரு விமானம். அந்த ஒரு விமானத்தை ஸ்ட்ரைக் பண்ணிட்டு உக்ரைன் இவ்வளோ பெரிய ஒரு கிளைமை வச்சிருக்காங்க. இதை நான் வந்து இந்த வீடியோ எவிடன்ஸை மட்டும் வச்சு, இல்லை இவங்க ஸ்ட்ரைக் பண்ணுறது அந்த இன்ஜின் இல்லைன்ற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும் வச்சு சொல்ல. உக்ரைனோட ஒரு கிளைம் என்னன்னா, A50U வேரியண்ட்டை நாங்கள் அடிச்சிருக்கோம். அதாவது ரஷ்யாவோட ஆர்சனல்ல A50Uன்றது தான் இப்போதைக்கு டாப் நாச்சான ஒரு சிஸ்டம். இதோட ஒரு அப்டேட்டட் வேரியண்ட் A100 AVAX சிஸ்டம். அது இப்போ தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த A50U வேரியண்ட்டை விட அது சுப்பீரியரான ஒன்று. இப்போதைக்கு கரண்டாக இருக்கிறது பார்த்தோன்னா அதுக்கு அடுத்தபடியே இந்த A50U வேரியண்ட் தான். அதை அடிச்சிட்டோன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. ஆனால் இந்த ட்ரோன் ஸ்ட்ரைக் நடக்கிறப்போ அந்த டெயில் டிசைனை நீங்கள் பாருங்க. இதெல்லாம் வந்து நம்மளா சொல்லக்கூடிய செய்திகளோ இல்லை வந்து நம்மளா வெளியிடக்கூடிய செய்திகளோ கிடையாது. அஃபிஷியலாக உக்ரைன் வெளியிட்ட அந்த ஒரு வீடியோவில் இருக்கக்கூடிய செய்திகள் தான் இது எல்லாமே, அந்த விஷுவல் ஃபுட்டேஜஸ் எல்லாமே. நீங்கள் அந்த டெயில் டிசைனை பார்த்தீங்க, A50U அந்த டெயில் டிசைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷார்ப் எட்ஜஸாக இருக்கும். அதாவது இப்போதைக்கு இருக்கக்கூடிய அப்டேட்டட் வேரியண்ட் உக்ரைன் டெஸ்ட்ராய் பண்ணதாக சொல்லப்பட்டது. ஆரம்பத்தில் ப்ராடாக ஆரம்பிச்சு அந்த டெயிலோட டிசைன்ன்றது கீழே வந்து ஷார்ப்பாக முடியும். இது A50Uவோட ஒரு டெயில் டிசைன். ஆனால் இதை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்க அந்த ஏர்கிராஃப்டோட டெயில் டிசைனை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி ஒரு டிசைன் இருக்கும். ஆரம்பத்தில் அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் அந்த முடிவுலையும் இருக்கும். அதோட திக்னஸ்ன்றது கொஞ்சம் கூட குறையாது. ஆல்மோஸ்ட் இது ஒரு ஓல்டர் வெர்ஷன் சொல்லலாம். இந்த வெர்ஷனோட பேர் A50M A50Iன்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியன்ட் இருக்கு. இது ஆரம்பத்தில் சில ப்ரோட்டோடைப்பாகவும் உருவாக்கி இருந்தாங்க. அதே மாதிரி எப்போ இந்த விமானங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டுச்சோ அப்போ உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வேரியன்ட். இந்த 3 விஷுவல் கன்ஃபர்மேஷன்ஸை வச்சு நம்மளால இது சொல்லிட முடியும், உக்ரைன் இந்த இடத்துல அடிச்சது சர்வீஸ்ல இருந்த விமானம் கிடையாதுன்னு சொல்லிட்டு. சரி விடுப்பா, இதெல்லாம் நீ சொல்றதுல எனக்கு நம்பிக்கை இல்லை. உக்ரைன் கண்டிப்பா அடிச்சிருப்பாங்க. உக்ரைன் அடிச்ச எவிடன்ஸை நான் அவங்களே பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. நீ அதை ஏதோ டீகோட் பண்ணி சொல்ற, இல்லை அதில் இருக்கக்கூடிய ஏதோ சில ஃபேக்ட்ஸ் சொல்ற. ஆனால் இந்த இடத்துல உக்ரைன் உண்மையிலே விமானங்களை நீங்க அடிச்சிட்டாங்கன்னு சொல்றீங்கன்னு வைங்க. நான் ஆரம்பத்தில் இந்த உக்ரைன் ஒரு கிளைமா வைக்கிறாங்கன்னு ஒரு இமேஜை காமிச்சிருந்தால, அதையும் இதையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. அந்த இமேஜை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பிளர் பண்ண இமேஜ்லேயே அந்த விமானத்தோட அந்த ரேடார் டோம்ன்றது நல்லா பளபளன்னு தெரியும். எந்த ஒரு ரஸ்டும் இருக்காது, எந்த ஒரு கலர் சேஞ்சும் இருக்காது. அப்போ அதை தான் அந்த ஒரு விமானத்தை தான் இவங்க அடிச்சதா ஒரு கிளைம் வச்சிருந்தாங்க. ஆனால் அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஃபுட்டேஜை நீங்கள் பாருங்க, அதில் தாக்கப்படக்கூடிய அந்த விமானம்ன்றது மேலே அந்த ரேடார் டோம் ஆல்மோஸ்ட் துருப்பிடிச்சு ஒரு மாதிரி பிளாக் அண்ட் ப்ரௌன் கலந்த அந்த ஒரு கலரில் இருக்கும். இந்த ஒரு இமேஜும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் இது ரெண்டும் வேற வேற. உக்ரைன் அடிச்சதா சொன்ன விமானங்கள் சர்வீஸ் யார்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமானங்கள் மட்டும்தான். சரி ஓகே, இது எதுலையுமே உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னு வைங்க. ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்குறேன். இப்போ ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரைன் ஒரு ஏர்பேஸை ஸ்ட்ரைக் பண்ணுறாங்கன்னு வைங்க. அமெரிக்காவோட உளவு செயற்கைக்கோள்களும் யூரோப்பியன் யூனியனை சேர்ந்த ராணுவ செயற்கைக்கோள்களும் இன்ச் பை இன்ச்சா அந்த ரஷ்யாவோட பேசஸ் அளந்துட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல ஏதாச்சும் பொத்தல் விழுந்திருக்கா, இந்த இடத்துல ஏதாச்சும் டேமேஜ் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு 24/7 அந்த இடத்துல கண்காணிப்புலேயே வச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தடவை ஸ்ட்ரைக் நடக்கிறப்போ ஏன் ரஷ்யா வந்து டூப்ளிகேட் விமானங்களை பெயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்றது முதற்கொண்டு ஒரு சின்ன அங்குலம் விடாம அளந்து காமிச்சிருக்காங்க இந்த அத்தனை நிறுவனங்களும். ஆனா இந்நேரத்துக்கு ரஷ்யாவோட இந்த A50 AVAX விமானம்ன்றது அழிக்கப்பட்டுருச்சுன்னா ஒரு இமேஜையாவது இவங்களால பப்ளிஷ் பண்ண முடிஞ்சிருக்கும். ஆனா அப்படி எந்த ஒரு இமேஜும், அந்த பிளர்டு இமேஜை தவிர இவங்களால எதையும் வெளியில எவிடன்ஸா காமிக்க முடியல. ஆனா அதே நேரத்தில் அந்த பாம்பர்ஸோட டீடைல்ஸை வெளியில விட்டுருக்காங்க. இத்தனை விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னதே இந்த சேட்டலைட் இமேஜ் நிறுவனங்கள் தான். ரஷ்யாவோட அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வரல. அப்கோர்ஸ் அவங்க சொல்ல போறதும் கிடையாது. அப்படியே சொன்னாலும் கவுண்டர் கம்மியா தான் சொல்லுவாங்க. இப்போதைக்கு இந்த நிறுவனங்களால உறுதிப்படுத்தப்பட்ட தகவலே 13 விமானங்கள் இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த எந்த ஒரு இடத்துலையும் A50 AVAX விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்ற செய்தியை அவங்களால சொல்ல முடியல. சோ முழுக்க இந்த A50 AVAX விமானங்கள் அழிக்கப்பட்டுச்சுன்றது உக்ரைனோட ஒரு ப்ரொபகண்டா மட்டும்தான். அடிச்சாங்க, ஆனா அடிச்ச அந்த விமானம் அவுட் ஆஃப் சர்வீஸ்ல இல்லைனா அவங்களோட படைகளை விட்டு ஒதுக்கிட்டு அந்த ஸ்பேர்க்காக மட்டுமே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த விமானத்தை தான் உக்ரைன் அடிச்சிருக்காங்க. மற்ற விமானங்களை விட இந்த A50 AVAX ஏன் இந்த அளவுக்கு முக்கியமாக பேசப்படுதுன்னு நீங்க ஒரு வார்த்தையை என்கிட்ட கேட்கலாம். அதுக்கு பெருசா எந்த ஒரு காரணமும் கிடையாது. இது ரஷ்யாவோட ஏரியல் சுப்பீரியாரிட்டியை காமிக்கக்கூடிய ஒரு விமானம். இந்த விமானம் ஒன்று பறக்குது, இல்லை எல்லையை ஒட்டிய பகுதிகளில் பறக்குதுன்னா அது அந்த இடத்துல இருந்து 600 கிலோமீட்டர் வரைக்கும் அதனால டார்கெட்ஸை ட்ராக் பண்ண முடியும். லோ ஃப்ளையிங் ஆப்ஜெக்ட்ல இருந்து, ஏன்னா நார்மலாக தரையிலிருந்து கம்மியான உயரத்தில் பறக்கக்கூடிய ஏவுகணைகளை எந்த ஒரு ரேடார்ஸ்னாலையும் கிரவுண்ட் பேஸ்டு ரேடார்ஸ்னால பிக் பண்ண முடியாது. ஆனால் இந்த AVAX விமானத்தினால பிக் பண்ண முடியும். ஸோ இது ரஷ்யாவுக்கு ஒரு முக்கியமான அசெட். உக்ரைன் என்ற பிரச்சனையை விட NATO vs ரஷ்யான்ற பிரச்சனை வரப்போ இது ரொம்ப ஹை வேல்யூ அசெட்னு சொல்லலாம். அப்படி ஹை வேல்யூ இருக்கக்கூடிய அசெட்ஸை நாங்கள் அடிச்சிட்டோம்னா இவங்களால இவங்களோட யூரோப்பியன் பார்ட்னர்ஸையும் வெஸ்டர்ன் பார்ட்னர்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால அவங்களுக்கு தேவையான லோன்ஸையும்
அவங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் இவங்களால ரொம்பவே ஈஸியாக வாங்க முடியும். ஸோ அந்த ஸ்ட்ரைக்கில் பாம்பர் விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கு 13 எண்ணிக்கையில். ஆனால் ரஷ்யாவோட ஏவாக்ஸ் விமானங்கள், ஆக்டிவாக இருந்த ஏவாக்ஸ் விமானங்கள் எதுவுமே அந்த இடத்துல அழிக்கப்படலை. இதை இன்னும் ஒரு எவிடன்ஸோட சொல்லணும், இல்லை இன்னும் இதை ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட சொல்லணும்னா, இந்த ஸ்ட்ரைக் நடந்த அடுத்த 2 நாள்லேயே அதே ஒரு பேஸ்லேருந்து, இவானோவோ பேஸ்லேருந்து ரஷ்யாவோட A-50 ஏவாக்ஸ் விமானன்றது அதோட ரெகுலர் மிஷன்ஸை அந்த இடத்துல இருந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அது ரஷ்யாவோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நான் என்ன சொல்ல வந்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உக்ரைன் அடித்தது டம்மி விமானங்களை தான், ஒரிஜினல் A-50 ஏவாக்ஸ் கிடையாது. ஸோ இந்த வீடியோ பற்றி நன்றோட இடத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஜஸ்ட் நான் கம்பேரிசன் மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஃபுல் கிளிப்பை என்னால் இந்த இடத்துல வைக்க முடியாது. ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிச்சேன்னா அதில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸே பார்க்க முடியாது. ஸோ அந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றி நன்றோட இடத்துல கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். அது ஒரு உங்கள் எல்லாருக்கும்